எங்க காலேஜுக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். பையன் என்ன ரேங்க் எடுத்துக்கிறான்? சார் நான் தான் சார் அப்பா, அவன் பையன் சார். உங்ககிட்ட தான்ப்பா பேசுறேன். பையன் என்ன ரேங்க் எடுத்துக்கிறான்? சார் நான் இங்க இருக்கேன், தெரிஞ்சுங்களா இல்லையா? தம்பி, உங்க அப்பாவுக்கு என்ன பிரச்சனை? சார் நான் தான் பையன், இவர் தான் எங்க அப்பா. அது எனக்கு தெரியுதுடா, அது கூட தெரியாமையா இருக்கான்? ஐயோ ஒண்ணுமே புரியலையே. சார் நான் சொல்றத கிளியரா கேளுங்க சார். சொல்லுப்பா. என் பையனை காலேஜ் சேர்க்கணும், அதான் அட்மிஷன் போடலான்னு வந்தேன். என்னடா தம்பி மார்க் எடுத்துக்கிற? என்ன கேக்குறானோ அவனை கேக்குறான்னு தெரியலையே. சார் 175 சார். ஏய், நீ பதில் சொல்ல மாட்டியா? உங்க அப்பா பதில் சொல்றாரு. சார் சேர்த்துப்பீங்களா மாட்டீங்களா அது சொல்லுங்க. ஏய், பெருங்க பேச சொல்ல நீயா பேசின்னு இருக்க? ஐயா டேய், இந்த காலேஜ் வேலைக்கு ஆகுது, வாடா போலாம். உன் பையன் வாங்கின மார்க்குக்கு எங்க உனக்கு அட்மிஷன் கிடைக்காது. அது கிடைக்கலனா 4 மாடு வாங்கி விடுறேன், உங்ககிட்ட சேர்க்க மாட்டேன். மூஞ்ச பார், திருட்டு மூஞ்சுங்க. இதுங்கெல்லாம் இந்த மாதிரி தான் பேசணும். வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? முதல்ல என்ன பத்தி நான் சொல்லிடுறேன். நான் வந்து எம்எல்ஏ. வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லி அனுப்பிச்சிருந்தீங்கன்னா நான் வந்திருப்பேன்ல சார். என்ன விஷயம் சார்? நம்ம பையன் பேர் ஜிலேபி. ஜிலேபியா? ஜிலேபி தான்றா? ஆஹா ஜுஜிபி. சாரி சார், யூஜிபியா. சரி, என்ன பண்ண சொல்லுங்க. நம்ம யூஜிபியை காலேஜில் சேர்த்துக்கணும், அதான் உங்களை பார்க்க வந்துக்கிறோம். சார் நல்ல பையன் சார், எப்படியாவது சேர்த்துக்கு சார். நீங்க என்ன ஆகணும் அவருக்கு? நான் அப்பா, அது அம்மா. இந்த பாருப்பா, எங்க காலேஜுக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். ஜிலேபி புரியுதா? ஜிலேபில சார், ஜுஜிபி. அது ஏதோ ஒண்ணு. என்ன ரேங்க் எடுத்துக்கிற? நல்ல பெரிய ரேங்க் தான் சார் எடுத்துக்கிறான், சொன்னா என்கிட்ட. நீங்க வேற எம்எல்ஏ வேற இருக்கீங்க, மறுத்து பேச முடியாது. எங்ககிட்ட இருக்கிறது 10 சீட்டு தான். பரவாயில்ல, அதுல ஒரு சீட்டு கொடுத்துருங்க. காலேஜ் ஃபீஸ், காலேஜ் டொனேஷனு மொத்தம் ஒரு 70 ரூபா வருதுங்க வருஷத்துக்கு. 70 ரூபாய்னா 100 ரூபாயை கொடுத்துறேன். என்னப்பா ஓகேவா? ஓகே ஐயா. இந்தாங்க. என்ன இது? 70 ரூபா கேட்டீங்க, 100 ரூபாயை கொடுத்துட்டேன். சார் எம்எல்ஏ ஆச்சுன்னு பாக்குறேன். என்ன சார் இது 100 ரூபா கொடுக்குறீங்க? சார் நீ 70 ரூபாய் கேட்டீங்க, 30 ரூபாய் சேர்த்தே குத்துக்கிற, என்ன குறை சொல்றீங்க? ஐயோ ராமா. சரி, என்னப்பா மார்க் எடுத்துக்கிறேன்னு சொல்றா, என்கிட்ட சொன்னதை சொல்லு. மார்க் நல்லா எடுத்தீங்கன்னா ஃபீஸ்ல கம்மி பண்ண முடியும், அதனால தான் கேக்குறேன். 3302 ரேங்க் சார். சொல்ல நானு எவ்வளவு பேர் ரேங்க் பாருங்க, 3302. சார் இதெல்லாம் ரேங்கா சார்? என்ன சார் இது? அப்ப என்ன ரேங்க் எடுக்கணும்ன்றீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், ஃபோர்த் ரேங்க், இதான் சார் ரேங்க். 1 2 3 சின்னதா 3300. என்ன சார் பேசுறீங்க? ஐயா, இந்த காலேஜ்ல உங்களுக்கு இடமே இல்ல, நீங்க போங்க. ஒரு எம்எல்ஏ பார்த்து இப்படியா பேசுற? ஆமா, எந்த தொகுதி எம்எல்ஏ நீங்க? எந்த தொகுதினாலும் வச்சுக்கா, இதுல போய் என்ன ஆகுது? ஏங்க, எனக்கு சுத்தமா புரியல. எந்த தொகுதியில இவர் எம்எல்ஏ? அதை நின்று ஜெயிச்சு பிறகுதான் தெரியும். என்னது? ஏன்பா எதுக்குறா? 234 தொகுதியில வேட்புமனு தாக்கல் செய்ய போறேன். எதுல ஒண்ணு ஜெயிக்க போறேன். யோ, என்ன ஃப்ராட் பண்றீங்க? அவன் 3300 ரேங்க்ன்றான், நீங்க என்ன இப்பதான் நிக்க போறேன்றா? சார் எங்க வருங்கால எம்எல்ஏ குறை சொல்றாரு சார். யோ, இப்ப போறீங்களா போலீஸ கூப்பிட்டோமா? போலீஸா? கூப்பிட்டு பாரு. கூப்பிட்டு தான் பாரு. போலீஸ் கூப்பிட்டு வரோம, கூப்பிட்டு பாரு. என்னடா எம்எல்ஏ போயிடுறாரு? நீ கூட்டின அந்த எம்எல்ஏ போதான் போற. ஏய், போறீங்களா இல்ல போலீஸ கூப்பிட்டோமா? நைனா இவ்வளவு ரேங்க் எடுத்தது வேஸ்ட் நைனா. சரி போட, 2 கண்ணுக்குட்டி வாங்கி கொடுக்குறேன், அதை மேய் போய்க்கலாம். வருதுங்க பாரு எனக்குன்னு 100 ரூபாய். ஆட பாருங்களா, இதுவும் ஒரிஜினல் இல்லையா?